இந்த ஸ்பீக்கரோட ஏஜ் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். உண்மைதான். இந்த ஸ்பீக்கர் 2014 மாடல். இதை வாங்கி ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ஏதோ ப்ராப்ளம் யூஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 9 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் எடுத்து பார்க்கும்போது தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல்லா டெட் கண்டிஷன்ல இருக்கு. இதோட மாடல் நேம் MTV Fashiontrix Rock 4. இன்னைக்கு இந்த ஸ்பீக்கர் தான் ஃபுல்லா ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷன்ல மாத்த போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிற மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துருக்கிறது மாஸ்டேக் இன்ஃபோ. நான் உங்க மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்பீக்கரை தான் ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், இது ஒரு 9 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணதுனால இப்போ இது ஒரு டெட் கண்டிஷனில் இருக்குன்னு. உண்மைதான். இப்போ இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் பண்ணோன்னா சார்ஜ் ஏறவே மாட்டேங்கி. நானும் ஒரு 1 டேக்கு மேலே சார்ஜ் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் சார்ஜ் கனெக்டில் இருக்கும் போது டேரெக்டாக நம்ம இந்த ஸ்பீக்கரை பவர் ஆன் பண்ணால் பவர் ஆன் ஆகுது. அதாவது சார்ஜிங்கோட டேரெக்ட் சப்ளையில் ஆன் ஆகுது. பட் நமக்கு பேட்டரியில் சார்ஜ் ஏற மாட்டேங்கி. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மேக்ஸிமம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் பேட்டரி சீக்கிரம் டெட் ஆகிடும். ஸோ பேட்டரி தான் டெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பேட்டரி டெட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் சில டைம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமையோ இல்லைனா அந்த மதர் போர்டில் நமக்கு தண்ணி பட்டிருந்தாலோ சில டைம் மதர் போர்டே நமக்கு டேமேஜ் ஆகிருக்கும், பேட்டரி சார்ஜ் ஏறாத மாதிரி. அப்படின்னா நம்ம மதர் போர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட உள்ள நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது போக உள்ள ஒரு ஸ்பீக்கரும் வெளியே லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். நான் ஸ்பீக்கர் சைஸை பார்த்து கொஞ்சம் MAH அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். பட் இதில் வெறும் 1000 MAH பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி மாடல் பேர் 3.7 வோல்ட்டில் ரன் ஆகிற லித்தியம் அயான் பேட்டரி. எனிவே இப்போ மேலே உள்ள மதர் போர்டை ரிமூவ் பண்ணி அதில் தான் ப்ராப்ளம் எதுவும் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவோம். மதர் போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூவை தேடினா நமக்கு ஸ்க்ரூ கிடைக்காது. ஏன்னா அந்த ஸ்பீக்கர் கிரில்லுக்கு அடியில் தான் ஸ்க்ரூவே ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிரில்லை ரிமூவ் பண்ணால் தான் ஸ்க்ரூவே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த ஸ்பீக்கர்களை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்க்ரூஸ் நல்லா விசிபிள் ஆகுது. ஸோ இருக்கிற 4 ஸ்க்ரூவுமே அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம உள்ள மதர் போர்டை வெளியே எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்னோட மதர் போர்டு இருக்குது. இந்த மதர் போர்டு தான் இந்த டோட்டல் ஸ்பீக்கருக்குமே ஒரு பிரெயின் மாதிரி. இப்போ இந்த மதர் போர்டில் கனெக்ட் ஆகிக்கிற ஸ்பீக்கர் கனெக்டரையும் பேட்டரி கனெக்டரையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு தான். ஆனால் அந்த மதர் போர்டில் நமக்கு ப்ளூ கலர் இருக்கிற போர்ஷன், இந்த போர்ஷன் தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ளூடூத்தோட போர்ஷன், அதாவது ப்ளூடூத் மாடியூல். மிச்சம் இருக்கிற ஐசிஸ் எல்லாமே நமக்கு ஆம்ப்ளிஃபைங் சர்க்யூட்காகவும் மற்றதெல்லாம் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் இல்லை பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரோட பேட்டரியை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ரிமூவ் பண்ணக்கப்புறம் இந்த பேட்டரியோட கனெக்டர் நமக்கு இப்போதைக்கு தேவை. இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த பேட்டரி தான் ப்ராப்ளமாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த மதர் போர்டில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த கனெக்டர் தான் நமக்கு பேட்டரி கனெக்டர். மிச்சம் இருக்கிற 4 கனெக்டரும் ஸ்பீக்கர் கனெக்டர். இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு வால்யூம் ராக்கர்ஸ், அதாவது வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பேட்டரியோட கனெக்டரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன டெஸ்ட் பண்ண போகிறோன்னா சில டைம் நமக்கு மதர் போர்டில் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது மதர் போர்டில் நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணோன்னா பேட்டரியிலேருந்து வர அவுட்புட்டுக்கு சப்ளை வரதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் அந்த கனெக்டரை பேட்டரி இருக்கிற கனெக்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சார்ஜரையும் கனெக்ட் பண்ணியாச்சா. இப்போ நமக்கு இந்த இடத்துல சப்ளை வரதான் செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரு 5 வோல்ட் DC ஃபேன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபேன் நமக்கு ஒர்க் ஆச்சுன்னா நம்ம கரெக்டாக சார்ஜிங் வருதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஃபேன் நமக்கு ஒர்க் ஆகுது. அப்போ இப்போதைக்கு நம்ம இந்த போர்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சார்ஜிங்க்கு இந்த பேட்டரியில் தான் ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இது 3.7 வோல்ட் 3000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி. 3000 mAhனால நமக்கு பேட்டரி பேக்கப் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேட்டரியில் உள்ள BMS ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு BMSனா என்னென்னு பார்த்துருவோம். பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுதான் இந்த BMS சர்க்யூட். இதோட வேலை என்னன்னா நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது ஓவர் சார்ஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் ஓவர் ஹீட் ஆகாமல் நம்ம பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இப்போ இந்த 3.7 வோல்ட் லித்தியம் பாலிமர் பேட்டரியில் ஸ்ட்ரைட்டாக சைடு நமக்கு டெர்மினல் இருக்கும். அதிலேயே நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஸ்பீக்கரை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ண போகிறது கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இதுலேயும் BMSனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேலே இந்த இடத்துல இருக்கும். அந்த BMS ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பேட்டரியிலேருந்து எடுத்தோம்ல அந்த BMS இதோட அட்டாச் பண்ணி இந்த பேட்டரியை ஒர்க் பண்ண வைக்க போகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ப்ராசஸில் அந்த பேட்டரியோட ஃபுட்டேஜ் டெலிட் ஆகிட்டு. ஸோ நான் அதே மாதிரி எப்படி BMS ரிமூவ் பண்ணங்கிறதுக்கு வேற ஒரு பேட்டரி வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கேன். இந்த பேட்டரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இந்த பேட்டரி லித்தியம் அயான் பேட்டரி. இதே மாதிரி தான் BMS ரிமூவ் பண்ண இதே மாதிரி தான் BMS இருக்கும். இதுதான் இந்த பேட்டரியில் இருக்கிற BMS. இப்போ இந்த BMS ரிமூவ் பண்ணக்கப்புறம் இந்த பேட்டரி இப்படி தான் இருக்குமா. இதில் மேலே உள்ள ஸ்லீவையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணக்கப்புறம் இந்த பேட்டரி இப்படி தான் இருக்கும். பட் நான் யூஸ் பண்ணுற பேட்டரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது லித்தியம் அயன் பேட்டரி. அந்த பேட்டரி டைப் லித்தியம் பாலிமர் பேட்டரி. இந்த ஃபுட்டேஜ் ஒரு சாம்பிள் ஃபுட்டேஜ் தான். இந்த பேட்டரியிலேருந்து BMS எப்படி ரிமூவ் பண்ணாங்கிற ஃபுட்டேஜ் டெலிட் ஆனதுனால அந்த பேட்டரியை வச்சு எப்படி ரிமூவ் பண்ணாங்கிற ப்ராசஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான்.
இப்போ இந்த பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினல் இருக்குது. இப்போ இந்த பேட்டரியோட பிஎம்எஸ் நம்ம ரிமூவ் பண்ணனால இந்த பேட்டரி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த 2 டெர்மினலும் ஷார்ட் ஆகிட்டால் நமக்கு வந்து ஸ்பார்க் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இன்சுலேஷன் பண்ணுறதுக்காக நான் டேப் போட்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட பாசிட்டிவ் டெர்மினலில் இப்போ நமக்கு வயர் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஒரு ரெட் கலர் வயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வயருமே நம்ம வெளியே தெரியாத மாதிரி இன்சுலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நெகட்டிவ் டெர்மினலையும் நான் இன்சுலேஷன் பண்ணி டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் வயர் கனெக்ட் பண்ணக்கப்புறம். இப்போ வயரை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதை கொஞ்சம் இன்சுலேஷன் பண்ணுறதுக்காக நான் டேப் போட்டு இன்சுலேஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வயரை நம்ம ஸ்லீவை ரிமூவ் பண்ணக்கப்புறம் நான் இந்த வயர் எப்படி ஸ்பார்க் வருதுன்னு உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கேன். ஆனால் அதை நீங்கள் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வயரை நம்ம 2 இதையும் நம்ம ஷார்ட் பண்ணோன்னா நமக்கு ஸ்பார்க் வர்றதை இப்போ நீங்களே பாருங்கள். இதனால தான் அந்த பிஎம்எஸ் இல்லாமல் அந்த பேட்டரியை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சர். இந்த ப்ராசஸை நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நமக்கு எந்தளவுக்கு ஸ்பார்க் வருதுன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த பேட்டரியோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த பிஎம்எஸ்ஸை இன்செர்ட் பண்ணணும். இந்த பிஎம்எஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்டானு கேட்டிங்கன்னா இந்த பிஎம்எஸ் பொறுத்தவரைக்கு பேட்டரி வந்து நமக்கு ஓவர் சார்ஜ் ஆகாமையும் ஓவர் ஹீட் ஆகாமல் தடுக்கும். மேக்ஸிமம் இந்த பிஎம்எஸ் வந்து எல்லா பேட்டரியிலுமே இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பேட்டரியோட பிஎம்எஸ் எடுத்து இந்த பேட்டரியில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இந்த பிஎம்எஸில் நம்ம இந்த பேட்டரி எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் வயர்ஸை. இதை கனெக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பிஎம்எஸ்ஸையுமே நான் இன்சுலேஷன் பண்ணிக்கிடுறேன் டேப் இன்செர்ட் பண்ணி. பிஎம்எஸ்எம்ஏ இப்போ நம்ம இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிஎம்எஸ் டேபிளாக இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப் இன்செர்ட் பண்ணி நான் அந்த பிஎம்எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேட்டரியோட ப்ராசஸ் நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பேட்டரியை நம்ம இந்த பிசிபியோட கனெக்ட் பண்ணுறதா இப்போ வேலை. இப்போ இந்த பிசிபியை நம்ம இந்த ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அதில் உள்ள நம்ம கனெக்டர்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸ்பீக்கர் கனெக்டரையும் பேட்டரி கனெக்டரையும். ஸோ ஸ்பீக்கர் கனெக்டர் இருக்கிற 3 ஸ்பீக்கர் கனெக்டருமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரி கனெக்டரை நம்ம உள்ள ஹோல் கூடி நம்ம இந்த பேட்டரியோட வயரை நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேட்டரியை உள்ளே கூடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த பேட்டரியோட வயரை நான் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிசிபி போர்டை நம்ம ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே நம்ம ரீஅசெம்பிள் பண்ணணும். ஸோ அந்த போர்டை நான் கரெக்டாக வச்சுட்டு மேலே உள்ள கவரை க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூவை இன்செர்ட் பண்ணணும். ஸோ அந்த மேலே உள்ள நான் கவரை க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூவை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரூவெல்லாம் இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணுற வேலை தான். பேட்டரியோட கனெக்டர்லேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலை நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவோட டெர்மினலோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி இதிலே நம்ம இன்சுலேஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பேட்டரியும் சேஃபாக இருக்கும். பேட்டரியை பிசிபியோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டரியை இந்த ட்ரம்முக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். ஸோ நான் டேப் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பீக்கரோட கனெக்ஷன் ஃபுல்லுமே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் அசம்பிள் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே நம்ம ஸ்க்ரூவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட டோட்டல் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கரை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேலே டாப்பில் இருந்த ஸ்பீக்கர் எல்லாமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரை நம்ம கம்ப்ளீட்டாக ரீஸ்டோரேஷன் பண்ணி பேட்டரியுமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கரை நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதான் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரில் நான் சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பீக்கரை நான் ஒரு 1 hour கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணக்கப்புறம் ஒரு 1 hour ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் நான் ஆன் பண்ணி காமிக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ஒர்க் ஆகுது பாருங்கள். இருந்தால் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர் நான் திரும்ப அப்படியே இருக்கும் போது நான் டியர் டவுன் பண்ணி உள்ளே நம்ம கனெக்ட் பண்ண பேட்டரி தான் இருக்கா உங்களுக்கு நான் இன்னொரு வாட்டி காமிச்சிக்கிட்டேன். இப்போ ஸோ அந்த ஸ்பீக்கர் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம கனெக்ட் பண்ண அந்த பேட்டரி தான் இருக்குது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ இந்த ஸ்பீக்கர் நான் அப்படியே லைவாக நான் ஆன் பண்ணி காமிக்கேன். அப்படியே நமக்கு ஸ்பீக்கர் ஆன் ஆகும். ஸோ நம்ம ஸ்பீக்கர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரை நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நான் மொபைல் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்பீக்கரோட கண்ட்ரோல்ஸுமே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஒர்க் ஆகுது.
சக்ஸஸ்ஃபுல்லா இதை ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷன்ல மாத்தியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல்ல டெக் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை.